பிஓலையும் இன்டர்வியூல ஃபைனலா முடிக்கும் போது 0.9 போயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு மதன் சார், கிஷோர் சார் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இப்ப கிளரிக்கல் இந்தியன் பேங்க் கிடைச்சிருக்கு. வம்சி சார் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜிகேல நான் ஃபர்ஸ்ட் 40க்கு 8 தான் வாங்கிட்டு இருப்பேன். இப்ப 38 வாங்கியிருக்கேன் 40க்கு. அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு வம்சி சார் மட்டும்தான். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, என் காலேஜ் லைஃபோட இங்க இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வளர்சிவாம், சிம்மியான், நிறைய பேர், இன்னும் பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள். இது வேற யாருக்கும் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா கிடைச்சிருக்காது, இங்க கிடைச்சிருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மதன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் டிபி எப்படி ஜாயின் பண்ணேன்னா, ப்ரீவியஸா சொன்னார்ல டிபி பேம்ப்ளெட் பார்த்து, அதுமாரி டிபி பேம்ப்ளெட் கரெக்டா நான் தனலட்சுமி காலேஜ் வெளியே வந்தேன். பேங்க் ஆஃப் பரோடா லாஸ்ட் எக்ஸாம் எடுத்து வெளியே வரும்போது அதுல பார்த்தா கிஷோர் சந்தர் சொல்லிட்டு எல்லாத்துலயும் அவர் பேர் தான் இருந்துச்சு. யாரா இந்த கிஷோர் சந்தர், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிருக்காரு, எப்படி இவரால முடிஞ்சுச்சு யாருன்னு யோசிச்சேன். சரி, அப்போ டிபி நமக்கு யாருன்னே தெரியாது. சரி, நமக்கு இருக்கிற ஃபேஸ்புக் லாகின், ஃபேஸ்புக்ல தான் நான் கிஷோர் சாரை பார்த்தேன். அதான் கேட்டேன், கிஷோர் சார் கேட்டேன், சார் எப்படி சார் கிளியர் பண்ணீங்க, நீங்க உங்களால எப்படி முடிஞ்சிச்சு அது நார்மலா? ஏன்னா நான் சொன்னேன் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணேன், பட் எதுவும் கிளியர் ஆகல, ரிட்டன் கூட கிளியர் ஆகல. பட் அவர் என்கிட்ட சொன்னாரு, கான்பிடன்ஸா நீங்க படிங்க, உங்களால முடியும். அப்புறம் கேட்டேன், சரி நான் டிபி எல்லாம் ஜாயின் பண்ண முடியாது சார், ஆல்ரெடி வீட்டுல 1 இயரா இருக்கேன், என்னால 1 இயர் வீட்டுல எல்லாம் கேட்க முடியாது சார். சரி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நான் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன், நீ படிப்பியான்னாரு. எனக்கு அந்த ஷூரிட்டி தருவியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சார் கண்டிப்பா நான் தருவேன், படிக்க வைப்பீங்களா என்ன? படிக்க வைக்கிறாமான்னு சொல்லிட்டு மறுநாளே ஜாயின் பண்ணி வச்சாரு. நான் லாஸ்ட் இயர் May 1 ஜாயின் பண்ணேன் டிபிக்கு ஜாயின் பண்ண. அதுவரை நான் அவர் நேர்ல பார்த்ததே இல்ல. கிளாஸ்க்கு வந்தா ஃபர்ஸ்ட் டே அவர் நேர்ல பார்த்தேன். என்னோட சக்சஸ் காரணமே என் பேரண்ட்ஸ் சப்போர்ட். எங்க மம்மி இருந்தாலும் நெக்ஸ்ட் கிஷோர் சார் தான். அதுக்கப்புறம் தான் கடவுளே. என்னோட சப்போர்ட் இந்த விட்டெக் தந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும், ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு ஆல். மெயினா கான்ஸ்ல கிஷோர் சார், ராஜசேகர் சார் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ டு ஆல். Thank you, Shanu. Now I request Miss Nandini, IOB, to share her experience. வரவங்க எல்லாரும் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே சக்சஸ் ஆனவங்க தான். அகைன் அந்த ஸ்டோரியை தான் கேட்டுட்டு இருக்கோம். என்னோட எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். படிக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்ததுக்கு மதன் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்தாருங்க. பிரதர்ஸ் சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல பிரதர்ஸ் எனக்கு. அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டாஃப் மட்டும் இல்ல, எல்லார்கிட்ட இருந்துமே எல்லாமே கத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க ரெடியா இருந்தா இன்வால்வ் ஆகுங்க எல்லாரு கூடயும். முக்கியமா அதுதான் தேவை. பேரண்ட்க்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஜாப் வாங்கணும்னு நினைக்கல, அம்மாவையும் தங்கச்சியும் நான் ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். வேற எதுவுமே என் மைண்ட்ல இல்ல. அதே தான் நான் எல்லார்கிட்டும் எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? அண்ட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இங்க உள்ளவங்க எத்தனை பேர் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு போனா நமக்கு சேஃப்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியல. எல்லாரும் ஐடிக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறாங்க, இல்ல கம்பெனிக்கு போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த ஃபீல்ட்ல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க ஊர்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாச்சும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியில கொண்டு கவர்மெண்ட் வேலையில சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் கிளியர் பண்ண உடனே அரவிந்த் வந்தப்போ நான் அதை தான் சொன்னேன். அண்ட் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், உங்க வில்லேஜ்ல இல்ல உங்க ஏரியால இல்ல உங்க கஸ்டமர்ஸ் எவ்வளவு பேர் பேங்க்குக்கு வராங்களோ உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? தயவு செய்து அவங்கள பேங்கிங் பண்ண சொல்லுங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க எக்ஸ்போஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லவே இல்ல. முக்கியமா ஹேண்டிகேப்ஸ். ஓகேங்களா? அவங்களுக்கு கட் ஆஃப் கம்மி, ஆனா அவங்களுக்கு யாருக்குமே தெரியல இவ்வளவு நம்ம ட்ரை பண்ணலாமான்றதே அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா? முடிஞ்ச அவங்களை கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வாங்க. எல்லாமே நம்ம பீப்புளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? எல்லாரும் இதை பண்ணுவீங்க நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். Thank you, Nandini. Good afternoon to all. நான் இந்த டிபியில் ஜாயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கிறேன். என்னோட நேட்டிவ் நாகப்பட்டினம். தெரியுமா நாகப்பட்டினம் எங்கே இருக்குன்னு? வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் தான் நாகப்பட்டினம். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. நான் BE 2009 முடிச்சிட்டேன். ஒரு 3 to 4 years 3 years லெக்சராக ஒர்க் பண்ணேன். சரி, இதுக்கு மேலே இந்த ஃபீல்டில் கண்டினியூ பண்ண முடியல
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து மதன் சார் தான் ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவு என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதுக்கப்புறமேல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன், ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. முக்கியமாக வந்து வம்சி சார், ஏன்னா ஒரே நிமிஷம், நான் வந்து எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் அட்டம் நானே ட்ரை பண்ணேன், இன்டர்வியூவில் கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்காக தான் டிபியில் வந்து ஜாயின் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஒரு பெரிய போர்ஷன் இருந்துச்சு, அது சுத்தமாக எனக்கு அதை காம்படேட் பண்ணவே முடியல. அதுக்கு வந்து நான் வம்சி சார்ட்ட கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து மெட்டீரியல் அனுப்பிட்டாங்க. அவங்க மெட்டீரியல் அனுப்பின டைம் வந்து நியர்லி நைட்டு 12:30 அவங்க எனக்கு மெயில் பண்ண டைமு. மெயில் பண்ணிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு கால் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் பார்த்துறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் நான் பார்க்கல அப்படின்னு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்க மேலே அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கேர் எடுத்துக்கிட்டு, எனக்கு அவர் சொல்லவும் தேவையில்லை, இன்னைக்கு சொல்கிறேன், அந்த மார்க்கெட்டிங் போர்ஷனில் நான் மார்க் வாங்கலைன்னா இன்னைக்கு எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்க முடியாது. அவரோட அந்த ஒரு 7 மார்க் இன்னைக்கு என்னை உள்ள உட்கார வச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரே விஷயம், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பற்றி சொல்லுவாங்க, ஒரு விஷயம் பெருமையாக சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா எல்ஐசியில் ஏஜென்ட்டே கிடையாதும்பாங்க. எல்ஐசி ஏஜென்ட் இல்லைன்னா எல்ஐசிக்கு பிஸ்னஸே கிடையாது. நான் ஒன்னேன்னு சொல்கிறேன், டேர்னிங் பாயிண்ட் இல்லைன்னா நானே இல்லை. நான் இப்போ இருக்கனால தான் இப்போ இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேருக்கு தெரில. நான் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணுவேன்னு முதல் வேலையா நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், என்னோட பிரதர் இங்கே வந்து எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொன்னது, வேலையை குவிட் பண்ணு, டிபியில் போய் ஜாயின் பண்ணுன்னு. இப்போ அவர் படிச்சுட்டு இருக்காரு டிபியில். என்னோட வேலை, நான் எங்கே போனாலும் நீங்கள் ஏதாவது ஜாப் இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 4 to 5 ரெஃபரன்ஸ். நான் எங்கே போனாலும் சரி, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்களா, சென்னை போங்க, டிபி போங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அதே தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you, Simeon Paul. Now I request Mr. Nambi Krishnan. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்தியன் பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கிறேன். 2013 ஜாயின் பண்ணேன். சும்மா அப்படியே ரோட்டோரமா போயிட்டு இருந்தேன், அப்படியே பார்த்து ஜாயின் பண்ண. ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல அப்போ. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஆம்பிஷனோட இருந்தேன். நான் ஜாபுக்கு எனக்கு வாங்க இங்க கிடைச்சதோட எனக்கு நிறைய இங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸோட மேல அவங்க அதுக்கும் மேல அவங்கள இங்க கூப்பிடணும்னு விரும்புறேன். வம்சி, சாய், விக்னேஷ், சுதீர், கிஷோர்ஜி, இவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மேல. அதுக்கப்புறம் பாய்ஸ் மாத்திரம் இல்ல, எனக்கு நிறைய தங்கச்சிங்க கிடைச்சாங்க. இங்க நந்தினி, ஷானு, நிறைய பேர் இருக்காங்க இங்க. சோ நாங்க இங்க ஒரு ஃபேமிலியா இருந்தோம். எனக்கு ஜாப் கிடைச்சதோட ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சோ அதுக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. Thank you, Nambi. That is the best part of Turning Point. It is about like we develop as a family, not just individual development. We grow as a group, live as a family. Now, the director of Turning Point Chennai branch, mentor, friend, and a lot more to a lot of us, Mr. Madan Kumar sir, will deliver his speech. A very good afternoon all. கரெக்டா சொல்லணுமா, ரொம்ப எமோஷனலா இருக்கேன். எதுவுமே என்ன பேசணும் கூட தெரியல. நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க பசங்கள்லாம். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். ஜஸ்ட் ஆன் April 11th 24th கண்டக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னுட்டு ஒரு சின்ன எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சேன் குரூப்ல. நிறைய பேர் ஓகேன்னு சொன்னாங்க. சில பேர் நிறைய மேரேஜஸ் இருக்கு சார், வி குட் நாட் ஏபிள் டு, வை கான்ட் யூ டூ இட் இன் ஜூலைன்னு சொன்னாங்க. ஏன்னா மே மந்த் ஜூன் மந்த்ல நம்மளுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, நிறைய எக்ஸாம்ஸ் இருந்தது. அதனால இப்படியும் பார்த்தோம். ஜூலை என்ன புதுசா இப்போ வந்திருக்கிற 145 பேர் போட்டிருக்கோம். அப்கோர்ஸ் மேபி அரௌண்ட் 15 or 20 மேபி காட் டியூவல் ஜாப்ஸ்.
டூப்ளிகேஷன்ஸ் கிளர்க் அண்ட் இதுன்ட்டு எப்படி இருந்தாலும் 120 கம்மி ஆனால் கண்டிப்பாக கிடையாது இல்லையா. ஸோ எல்லாருமே நிறைய பேர் ஆஃபீஸர்ஸ் ஜூனில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து திருப்பி அங்கே ட்ரைனிங்லலாம் கூப்பிட்டா வர முடியாது இன்னமோன்னுட்டு சரி வில் மேக் இட் அண்ட் 24th டிசைட் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஐ டூ நோ மெனி ஆஃப் தெம் குட் நாட். இன்னைக்கு நைட்டு கூட நம்ம பையன் க்ளோஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கணேஷ் இஸ் ஒர்க்கிங் இன் RBI ஹேவிங் மேரேஜ் டுமாரோ நைட் அவனுக்கு ரிசப்ஷன் இருக்கு, அதனால வர முடியலான்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் மிச்ச பேர் எல்லாம் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு நினச்சும் போதே ஐ ஃபெல்ட் வெரி எமோஷனல். I don't have any words to speak also. So I remember in 1993, I still remember. So when I was in second year, NSS camp போயிருந்தேன் டிகிரி காலேஜில். எல்லாம் ஒரு 5 days 6 days camp. ஸோ வில்லேஜ் ஏதோ க்ளீன் பண்ணணும்னுட்டு என்ன வேலை செஞ்சோமோ எனக்கு I still could not able to remember. And the final day, all villages gathered around 500 to 600 people. ஒருத்தர் எல்லாம் பேசிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு திடீர்னு சார் கூப்பிட்டாங்க, மதன் வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுடான்னுட்டு. எனக்கு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் தெலுங்கு மீடியம் தான், எனக்கு இன்னும் தெரியாது. வந்து ஏன் இன்னைக்கு பார்த்தா எதிர்க்க நிறைய பேர் மக்கள் இருக்காங்க, இன்னும் பேசணும்னு தெரியல. காலுங்கையும் அதிர்து, பக்கத்தில் யாரோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தேங்க்ஸ் சொல்லுடா இன்னும் ஏதோ பக்கத்துல இருந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. வெரி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். I cried like anything for more than 2 to 3 hours on that day. நைட் எல்லாம் தூக்கமே கிடையாது. என் லைஃப்ல எப்பவுமே 4 பேர் முன்னாடி பேச முடியாதுன்னு தான் நான் நினைச்சேன். என் லைஃப்ல எப்பத்துக்குமே பேச முடியாது. ஈவன் டர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட உத்தம் சாருக்கு கூட தெரியாது, அவருக்கு நான் அட்வைஸ் தான் சொல்லிட்டு இருப்பேன், ஐ எம் ஹேவிங் ஸ்டேஜ் ஃபியர் அண்ட். எப்பவுமே நான் ஒரு வார்த்தையும் எங்க PF டிபார்ட்மெண்ட்ல கூட நான் பேசுனது கிடையாது. நிறைய பேர் வந்திருக்காங்க PF ஆபீஸ்ல இருந்து கூட. நான் எப்பவுமே பேசுனதும் கிடையாதுங்க, ஏன்னா யாருக்கும் தெரியாது. ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர். 4 பேர் முன்னாடி நின்னாவே எனக்கு காலும் கையெல்லாம் கூட இதாகும். காலையில பார்த்து கூட சொன்னேன், என்னப்பா இது ஏதாவது ஷீல்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், கால் எதுவும் தெரியக்கூடாது இல்லையான்னுட்டு. இது ரொம்ப ஓப்பனா வேற வச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ கேம் ஹியர். ஸோ இங்க வந்த பிற்பாடு தான் இங்கிலீஷ் கத்துக்கிறது. எவ்ரி திங் ஹேப்பன்ட் இன் சென்னை. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சென்னை, ஏன்னா சென்னைனால தான் டுடே ஐ எம் ஹியர். இங்க ஒருத்தர் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு தெரியல. ஈச் ஒன் இஸ் ஹேவிங் யூனிக் இது. ஸோ ஒருத்தர் நேம் சொல்லிட்டு இன்னொருத்தர் நேம் சொல்லலாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அருண், சாகர், எங்கெல்லாம் கூட. ஈவன் தட் பை சாகர் சார், ஐ வாஸ் இன் ஹாலிடேஸ் 1 week இதுல வந்திருக்கேன். ஐ கேம் டு டெல்லி. ஐ ஆல்ரெடி ரிசர்வ் தி டிக்கெட்ஸ். ஐ கேன் கம் சே ஈவினிங் தான் ஐ வில் பி பேக் டு சென்னை அண்ட் when I told him, can you make it in the morning because morning to afternoon is the function, and okay sir, I will just cancel the tickets and book the flight tickets and கிளம்பி வந்திருக்காரு. மாதிரி நிறைய பேர் பசங்க மதுரையிலிருந்து, கன்னியாகுமரிலிருந்து, ஹைதராபாத்லேருந்து, மெனி அதர் பிளேசஸ். ஜஸ்ட் வித்தின் 2 weeks ஸ்பேன்ல ஒரு ஃபேமிலி அதே சேம் அட்டாச்மெண்ட் யூ ஹேவ் பீன் மெயின்டைனிங். ஐ வில் டூ தி சேம் திங் ஃபார் எவர் அண்ட் ஈவன் ஐ வில் டூ தி பெஸ்ட் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் அன்னிட்டு ஒரு சின்ன இதுதான் சொல்ல முடியும். என்ன செய்யறோம்னு எனக்கும் தெரியல. So I am just dumb without my words and all. So நிறைய பேர் பேசுறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. So here also many of them list are there. We are running out of time actually. So memento distribution ஒன்று இருக்கு. All job holders எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்ட் ஆட்டம் கொடுத்துட்டு குரூப் வைஸா ஒரு போட்டோஸ் எடுக்கலாம்னு இருக்கும். இந்தியன் பேங்க் அண்ட் பேங்க் வைஸ் SB and all. So be here. It may take another 20 minutes to 30 minutes. 1:30 இருந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஈவன் பிஃபோர் தட் யார் மொமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க போயிட்டு லஞ்ச் கூட இது பண்ணிடலாம். அர்ஜென்ட் சே இன் கேஸ் யூ நீட் டு லீவ் early, பட் ப்ளீஸ் டோன்ட் லீவ் வித்வுட் டேக்கிங் லஞ்ச் அண்ட் ஆல். எனி அதர் திங் நிறைய பேசணும்ட்டு இருக்கு. எனக்கு யாரும் டைம் கொடுக்கல, இந்த பசங்க இப்பதான் கூப்பிட்டாங்க. என்ன சொல்லணும்னு கூட தெரியல ஆக்சுவலி. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ பீப்புள் அண்ட் ஆல். ஒன் மோர் திங், ஆக்சுவலா மார்னிங் ஒருத்தர் வந்தாரு முகவரி ஃபவுண்டேஷன். முகவரி ஃபவுண்டேஷன்ல இருந்து இதுவரையிலும் ஒரு 4 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம பசங்க. Any of them are there here? Can you just stand up? Can come over here? Mugavari Foundations. So, இந்த முகவரி ஃபவுண்டேஷன்ஸ் ஐ நீட் டு அப்டேட் தட். ஏன்னா சில பேர் சோஷியல் சர்வீஸ் அது செய்யும் போது நம்ம கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும். ஒரு 4 பேர் பசங்க நம்ம இன்ஸ்டியூட்ல செலக்ட் ஆயிட்டு ஆபீசராகவும் போயிருக்காங்க, கிளரிக்கலாகவும் போயிருக்காங்க. அங்க யாருக்கு பைசால ஏகப்பட்ட பசங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் முகவரி ஃபவுண்டேஷன்ஸ் ஈவன் ஒரு வாட்டி அவர் தான் டைரக்டா வந்து, சார் எங்களுக்கெல்லாம் டைரக்டா பணம் வராது, வி நீட் டு கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் ஆல். அதுல வர பணத்துல தான் உங்களுக்கு நான் ஃபீஸ் கொடுக்க முடியும்.
கேன் யூ கிவ் மீ எனி டிஸ்கவுண்ட் லைக் தட் அனிட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஓப்பன்லி இது இங்கேன்றதில்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சோ அதை கொடுங்க சார்ன்னு சொன்னோம். தட் இஸ் ஹவு தே டோல் சார் ஐ கேன் பே 5,000 ஃபார் ஈச் கேண்டிடேட், இது மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஈவன் தட் ஒன் ஆல்சோ, பட் ஃப்ரீயாக படிச்சாங்கன்னா சில பேர் படிக்க மாட்டாங்க, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ லெட் தெம் பே வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் அன்னிட்டு தான் சொன்னோம். அவரும் வந்தார், அவர் உண்மையாகவே ரொம்ப பெரிய ஆள். அவர் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு யாரும் நம்ப மாட்டீங்க எவ்வளோ பெரியவரானிட்டு ரமேஷ்ன்ட்டு. ஜஸ்ட் ஹி கேம் ஹியர் ஹாஃப் அன் அவர் இருந்துட்டு வேற ஒர்க் இருக்குன்ட்டு கிளம்பிட்டாரு. ஸோ சி தட் வி கேன் டூ சம் ஜஸ்டிஸ். ஒரு 100 rupees கான்ட்ரிபியூஷன் அது மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு 4 பேர் பசங்களை அவர் படிக்க வைக்கிறார். நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட்லயே படிச்சு போயிருக்காங்க. ஸோ ஹோப் இட் வில் கண்டினியூ ஃபார் எவர். அண்ட் ஐ டோன்ட் ஹவ், இங்க சொல்லியிருக்காங்க 50% இதெல்லாம்ட்டு. ஐ டோன்ட் ஹவ் எனி இஷ்யூ ஈவன் கிவன் ஃபார் ஃப்ரீ ஆல்சோ for who are, say if you feel that these people are very poor and you can directly send to Turning Point. So I never mind giving free also for any number of students also. Yeah, எங்க ராகமாலிகா அபார்ட்மெண்ட்ஸ் மேடவாக்கம்ல நாங்க இருக்கிறது, அங்க இருக்கிற எங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே இன்னைக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ வெரி க்ளோஸ் ஆஃப் அவர்ஸ். மிஸ்டர் ஸ்ரீதர் சார், இவர் ஸ்டில் செக்ரட்டரியா இருக்காரு. செக்ரட்டரியா இல்லைனாலும் என்டையர் அபார்ட்மெண்ட் அவர் தான் பார்த்துன்னு இருக்காரு. I learned a lot from him. Still, he is my guru. Whenever I see in the apartments and all, the activities which he takes part and the social service இதெல்லாம் பார்த்தோம்னா hats off to him. I never forget him. And நிறைய அவர்கிட்ட இன்னும் கத்துட்டே இருக்கேன். நிறைய பேர்கிட்ட நிறைய நம்ம கத்துக்கலாம். Is one of the best. மால்முருகன் சார், அனந்தநாராயண் சார், சிவா, நட்ராஜன் சார், ஸ்ரீராம். Good afternoon to all. இது எங்களுக்கு ஒரு occasion to just be on the dais here. We are all, எப்படி நீங்களா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்து then you have been converted into this position. We are also delighted to be with him. Now half of his time in a day is spent there, the rest half goes here. And man of simplicity and honesty, but the people are talking about. You put him in the crowd. You put him in the crowd of about 50 people, you will not be able to find out he is the boss of Turning Point. You need to really come out and then take him. That's the first main thing. And second thing, knowledge-wise and this, what to say, the passion towards this particular field. Now, as he said, he is prepared to give good education to the people who are really in distress. Hats off today in the market. This 145 can even read as 250. No one is going to vouch it. But he says, what is in fact, let it be there. And for this, from our knowledge, the family, what he has got, splendid. Now they have been so backing up him in all ways that his father, his mother and his missus, the number you can see, her number is there. Now without her support, he could not have gone up to this extent, which we also feel delighted because it is the ambience which counts. And last but not least, as he said, it is not so big that we have done this, that and all. He is a real inspiration for all of us. And in our group also, when there is some mathematical type of a question or which comes in, immediately it shoots up saying that, Madan sir, ekkada unnaru. And the language what he was talking is Tamil and Telugu. It's fantastic. We have been trying to inculcate that language and we are trying to promote that language because Sindhamil and Sundara Telugu mixing is always good. Let us try to work on that. And last but not least, all of the candidates whom you have been trying to put up in state banks, insurance and other thing, you should all feel that he has resigned his central government job and given the way for you people to come up. So no one in this world today, and that too in this money world, will come up to this extent. Thank you very much. ஒரு சின்ன இது மறந்துட்டேன். மிஸ்டர் குமர்வேல் கொஞ்சம் வாராஜா. I think many of you know him, right? Today is the birthday, அவரோட birthday. Happy many returns of the day, ராஜா. நிறைய நினைச்சேன், எதுவும் செய்ய முடியல. இருக்கிற 2 weeksல எனக்கு பெருசா பிளானும் பண்ண முடியல. இல்லைன்னா பெரிய கேக்கே எடுத்துன்னு வந்து வெட்டியிருப்பேன்.
குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருக்கும் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என் நேம் குமார்வேல் போல்ஸ்விக். நான் வந்து செக்ரட்டரியேட், தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியேட்ல ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ மை ரிலேஷன் வித் டிபி இஸ் 4 years old. 2012 இருந்து ஐ ஜாயின் அஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, பட் நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் செலக்ட் ஆயிட்டு அடுத்து வந்து இங்க ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணேன் ஃபார் அந்த டைம் கேப்க்கு. அதுக்கடுத்து ஒரு 7 jobs ஐ காட் செலக்டட். பிஓ, எஸ்பிஐ, கிளரிக்கல், அப்படி இப்படின்னு ஒரு 7 எஸ்எஸ்சில இருந்து எல்லாம் ஒரு 7 ஜாப் கிடைச்சிச்சு சாரோட மோட்டிவேஷன்ல. அதுக்கடுத்து ஐ பிகம் ஏ ஃபேக்கல்டி மெம்பர் ஹியர். ஓகே, அதுல நிறைய தடவை வந்து ஆக்சுவலி சார் வந்து கிளாஸ் எடுக்க எனக்கு கால் பண்ணுவாரு. நான் நிறைய தடவை என்ன சொல்றேன்னு தெரியாது, கிளாஸை கமிட் பண்ணிடுவேன், கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணுவேன். பட் அப்ப கூட அவர் வந்து ஒரு ஹெசிடேஷனை எப்பயும் காமிச்சதே கிடையாது. ஏன்னா சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும், ஆபீஸ்ல திடீர்னு ஜாப் சொல்லிடுவாங்க. அதை ஒண்ணு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்னொன்னு என்னன்னா 50% பிசிக்கலி சேலஞ்ச் சொல்றாங்க. அதே மாதிரி புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சார் ஃபீஸ் கன்சர்ன் சொல்றாரு. அது வெறும் வாய் வார்த்தை கிடையாது. ஏன்னா ஈவன் ஒரு 4 days பிஃபோர் ஒரு ஸ்டூடெண்ட் நான் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன். அவங்க வந்து இப்ப இது அடிக்கடி நான் அப்ளிகேஷன் வருவேன் சார்ட்ட, இந்த மாதிரி என்னோட தெரிஞ்சவங்க சார் கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவேன். சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் எப்பயுமே அவர் வந்து அது வந்து ஒரு பொருட்டா எடுத்ததே கிடையாது. இப்ப லாஸ்டா 4 days முன்னாடி ஜாயின் பண்ணவங்க கூட லெட் தம் பேன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு பே பண்றாங்களோ அதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்னு தெரியவே தெரியாது. ஈவன் அது ட்ரூ இன்ஸ்டன்ஸ் ஒரு 4 days பிஃபோர் தான் நடந்துச்சு. அவங்க என்னோட ஒர்க் பண்றவரோட சிஸ்டர். அது பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்க அப்பா இன்னும் டெய்லி வேஜஸ் தான் போயிட்டு இருக்காரு. சோ 4 பேர் வீட்டுல. சோ அவங்களால கண்டிப்பா பே பண்ண முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்ப நான் சொன்னேன், பட் அது வெறும் வாய் வார்த்தைக்கு வேற இடத்துல சொல்லுவாங்க. பட் வந்து உங்களால எவ்வளவு பே பண்ண முடியுமோ அவ்வளவு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ண, அதாவது ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுன்றது தெரியும். ஒரு சென்னையில ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல மேன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா அது சார் தான், வேற யாருமே சொல்ல முடியாது. தேங்க்யூ. அம்மா என்னோட மனைவிமா. ஆஃப்கோர்ஸ்